ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப் கண்டென்ட் மைனிங். இந்த வெப் கண்டென்ட் மைனிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன் பி யூஸ்டு ஃபார் த மைனிங் ஆஃப், அதாவது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுறதுக்காக, இன்ஃபர்மேஷன் அந்த நம்ம அது மூலிமா நாலேஜை கெட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வெப் கண்டென்ட் மைனிங். இந்த வெப் கண்டென்ட் மைனிங் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்கேனிங் அண்ட் மைனிங் ஆஃப் த டெஸ்ட். ஒரு டெஸ்ட்டோ இல்லை இமேஜோ இல்லை வேறு ஏதாவது இருந்தாலும் சரி தான், அது என்ன பண்ணலாம், இந்த வெப் கண்டென்ட் மைனிங் மூலிமா ஸ்கேனிங் அண்ட் மைனிங் நம்ம தான் பண்ணிக்க முடியும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் பை டிஸ்பிளே இந்த லிஸ்டின்ஸ் ஆஃப், அதாவது நம்ம கொடுக்குற இன்புட்டில் நமக்கு தேவையான டேட்டாவை நம்மளால் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் இருக்குது இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளால் நமக்கு தேவையான டேட்டாவை நம்ம எப்படி வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா கீவேர்ட்ஸ் இல்லை கொரி மூலிமா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வெப் கண்டென்ட் மைனிங் தான் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த வெப் கண்டென்ட் மைனிங்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா somehow relates but different from other mining. இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா மைனிங்கோ டெக்ஸ்ட் மைனிங்கோ மாதிரி கிடையாது. இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா மைன்னா ஒரு குறிப்பிட்ட இதுதான் இருக்கும், டெக்ஸ்ட் மைன்னா டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஆனால் இந்த வெப் கண்டென்ட் மைனிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்ததாக இருக்கும். இது பாருங்கன்னா இட்ஸ் ஏ டீல்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா. அது எந்த மாதிரி டேட்டானா டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர் வெப் டேட்டா மைனிங் அப்படின்னு இருக்குது. இந்த அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும் இல்லையா, ஆடியோ வீடியோ அப்படிலாம் பார்த்திங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவாக கொண்டு வந்து யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இல்லை ஸ்ட்ரக்சர்ட் இன்ஃபர்மேஷனாக மாற்றுறது தான் பார்த்திங்கன்னா வெப் கண்டென்ட் மைனிங் சொல்கிறது. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவாக மாற்றுறது தான் பார்த்தீங்கன்னா வெப் கண்டென்ட் மைனிங். அதுக்கான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராசஸ்ஸு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் வெப் பேஜஸ், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுவோம், அண்ட் தென் வெக்டர் க்ரியேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் இன்ஃபர்மேஷனாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். இப்போ இந்த வெப் கண்டென்ட் மைனிங் பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 இதுவாக டிவைட் ஆகுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்ட் பேஸ்ட் அப்ரோச், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் அப்ரோச். இந்த ஏஜென்ட் பேஸ்ட் அப்ரோச் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பிரியுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் சர்ச் ஏஜென்ட், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃபில்டரிங் அண்ட் கேட்டரைசேஷன், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலைட் வெப் ஏஜென்ட்னு சொல்லிட்டு 3ஆக பிரியுது. இந்த டேட்டா பேஸ் அப்ரோச்ன்றது பார்த்தீங்கன்னா 2ஆக பிரியுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் டேட்டா பேஸஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெப் கொரி சிஸ்டம்ஸ்னு சொல்லிட்டு பிரியுது. இப்போ நம்ம ஒன்றா பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னது, ஏஜென்ட் பேஸ்ட் அப்ரோச். இந்த ஏஜென்ட் பேஸ்ட் அப்ரோச் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இதோட எய்மே என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை ஃபைண்ட் பண்ணுறது, அந்த நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்னன்றதை ஃபைண்ட் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் பேஸ்ட் அப்ரோச் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் யூஷுவலி ரிலைஸ் ஆன் அட்டானமஸ் ஏஜஸ். ஓகே, இது வந்து எதை மூலிமா ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா சில வெப்சைட்ஸ் மூலிமா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்போம். இதில் 3 டைப் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் சர்ச் இன்ஜின்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் சர்ச் இன்ஜின்ஸ்னால் தீஸ் ஏஜென்ட் சர்ச் ஃபார் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை டொமைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் மூலிமா இல்லை ப்ரொஃபைல்ஸ் மூலிமாவோ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் சர்ச் இன்ஜின்ஸ் அப்படின்னு வந்து சொல்வோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃபில்டரிங் ஆர் கேரக்டரைசேஷன். இதுலேயே நமக்கு தெரியுது என்ன இது எதுக்காக, இந்த மாதிரி சில டெக்னிக்கல்ஸ் யூஸ் பண்ணி இல்லை ஹைப்பர் டெக்ஸ்ட் அது மாதிரி வெப் டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் இந்த மெத்தட்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலைட் வெப் ஏஜென்ட்ஸ். இந்த ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் யூசர் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் டிஸ்கவர் வெப் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் யூசர்ஸ், அதாவது யூசருக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி டேட்டாவை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய யூசர்ஸ் வந்து எந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, எதை சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்கிறத நம்ம திருப்பியும் மைனிங் பண்ணி அதை யார் எந்த மாதிரி லைக் பண்ணுறாங்கன்ற இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா பர்சனலைட் வெப் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம செகண்டாக பார்க்க போகுதுன்னா டேட்டா பேஸ்ட் அப்ரோச். இந்த டேட்டா பேஸ் அப்ரோச் அப்படின்றது எதுக்காகனா யூஸ்டு டு ஆர்கனைஸ்டு
semi-structured data present on the internet into structured data. Data-based means இதுனா semi-structure வந்து பார்த்தீங்கன்னா என்ன semi-structure data இருக்குது and then to the structured data என்ன இருக்குன்றதை பார்க்கறதுக்கு தான் data-based approach வந்து யூஸ் பண்ணுறோம். இதோட எய்ம் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா it aims to model the web data in more structured form to apply standard database query mechanisms and data mining applications to analyze it. இந்த database approach அப்படின்னாவே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஃபார்மில் தான் இருக்கும். நம்ம கொரி மூலிமா என்னென்ன டேட்டா மைனிங்கில் எதெல்லாம் இருக்குன்றதை நம்மளால் அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இந்த டேட்டா பேஸ்ட் அப்ரோச் வந்து யூஸ் ஆகுது. இதில் வந்து 2 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? என்னென்ன பார்த்தோம்? மல்டி லெவல் டேட்டா பேசஸ். இந்த மல்டி லெவல் டேட்டா பேசஸில் நம்ம பார்த்தோன்னா லோயஸ்ட் லெவல் இருக்குது. அதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் லெவலில் செமி ஸ்ட்ரக்சர் இன்ஃபர்மேஷனாக கெப்டாக இருக்கும். அண்ட் தென் ஹையர் லெவல் ஜென்ரலேஷன்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா லோயர் லெவல்ஸ் ஆர்கனைஸ் இன்டூ, அதாவது லோயர் லெவல்ஸில் என்னென்ன இருக்குது, அதுக்கான ரிலேஷன்ஸ் என்ன, எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெப் கொரி சிஸ்டம்ஸ். இந்த வெப் கொரி சிஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சொன்னால் நம்ம டேட்டா பேசஸ் தான். அது என்ன வேணால் இருக்கலாம்னா எஸ்கியூஎல்லாக இருக்கலாம், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இதன் மூலிமா நமக்கு தேவையான டேட்டா எஸ்கியூஎல் மூலிமா இல்லைனா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் மூலிமா நமக்கு தேவையான டேட்டாவை நம்மளால் கெட் பண்ணிக்க முடியும். இதோடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிளாஸிஃபைங் த டாக்குமெண்ட்ஸ் இன்டு கேட்டகரிஸ், அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ன்றது நம்ம கேட்டகரியாக நம்மளால் எடுத்துக்க முடியும். அண்ட் தென் டாபிக்ஸ் மூலமாக அது என்ன வெப் டாக்குமெண்ட்ஸ்ன்றது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் தென் ஃபைண்டிங் சிமிலர் வெப் பேஜஸ், அதுக்கு தகுந்த மாதிரி வெப் பேஜஸ், ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கோ அதை வந்து நம்ம வந்து வெப் சர்வர் மூலிமா ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிலேட்டட் டு ரிலவன்ஸ், எந்த டேட்டாவை எடுக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேட்டாவை கெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.